கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கும் நாளில் கூட ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இரண்டையும் இழந்து விடுகிறார்கள். ஆன்மாவுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இழந்ததையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வரிகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் கொடுக்கப்பட்ட அநேக சத்தியங்களை இந்த 2 வரிகளுக்குள்ளாக பொருத்தி பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆமாம், அப்போ ஆன்மாவுக்காக ஆண்டவரை நாம் தேடுகிறோமா, ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? பிரியமானவர்களே, இந்த உலக ஆசீர்வாதம் நிரந்தரமற்றது. பல ஆயிரம் செங்கற்கள் தான் நம்மளுடைய வீடு, தகரம்தான் நம்மளுடைய காரு, பேப்பர் தான் நாம் வைத்திருக்கிற பணம். நம்முடைய சரீரம் எப்போ வேண்டுமானாலும் இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய மூச்சு எடுபட்டு போகும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் செய்கின்ற தந்திர வேலைகள் எத்தனை எத்தனை, பதவிகளை பிடிப்பதற்காக நாம் செய்கின்ற தந்திர வேலைகள் எத்தனை எத்தனை, பணத்தை சேர்ப்பதற்காக நாம் செய்கிற வஞ்சக வேலைகள் எத்தனை எத்தனை. ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இரண்டையும் இழந்து விடுகிறார்கள். எந்த 2 என்றால், ஆண்டவரையும் இழந்து விடுகிறார்கள், ஆன்மாவையும் இழந்து விடுகிறார்கள். என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆன்மாவுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இழந்ததையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஆண்டவரையும் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆன்மாவையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளோ அருமையான சத்தியம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம் இறைவனை தேடுகிறோம், மற்ற வேலைகள் எல்லாம் இறைவன் நம்மை தேடுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மதத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மனிதன் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போய் கடவுளை தேடுறான். ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் தேவன் நம்மை தேடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். மனிதனை தேடி வந்த எல்லா மனிதருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். இந்த மனிதனை தேடி இறைவன் தேவன் மனிதனாக இந்த உலகிலே வந்து மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வருவேன், ஜெபக்கூட்டத்துக்கு மட்டும் நான் வருவேன், சில மணி நேரங்கள் துளிகள் மட்டும் நான் ஜெபிப்பேன், பாடுவேன், ஆராதிப்பேன், காசை கொஞ்சம் போடுவேன், அதுக்கு பிறகு ஆண்டவரே என்னை நீ கண்டுகொள்ளவே கூடாது, அதுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையை நான் எப்போதும் போல நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை உம்மிடத்தில் நான் வருவேன். அப்படியா? எனவே பிரியமானவர்களே, நீங்கள் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக ஆசீர்வாதம், உலகத்தையே நீ உருட்டி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்து விட்டால் நீ விண்ணில் வசிக்க முடியுமோ அப்படி என்று ஒரு கவிதை உண்டு, ஜேவியர் அவர்கள் எழுதுண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அருமையாக இன்னும் அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், பாருங்கள், ரஷ்ய அதிபர் அப்படியே எல்லாவற்றையும் பிடித்து விடணும்னு அவர் போராடுறாரு. அப்படியே இடமிடமாக பிடிச்சி அப்படியே நாடு நாடாக பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இந்தியாவில் யோசித்து பாருங்கள், இந்தியா பாகிஸ்தானு, இலங்கை எடுத்து பாருங்கள், சிங்களவர்கள் தமிழர்கள், ஆப்பிரிக்கா தேசத்தை எடுத்து பாருங்கள், அல்ஜேரி தேசத்தை எடுத்து பாருங்கள், கபில் இன்னொரு இனம், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், உலகையே உருட்டி கொள்ள வேண்டும் என்று போராடுறாங்க. ஆனால் ஆன்மாவை குறித்து ஒருவருக்கும் கவலை இல்லை. எனவே பிரியமானவர்களே, பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் நிலைத்து நிற்பதில்லை, ஆனால் நம்முடைய குணத்தால் கிடைக்கின்ற காரியம் இது பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நற்பெயர் ஆண்டவரிடமிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நமக்கு நற்பெயர் உண்டாகிறது. ஆனால் சிலர் தன்னுடைய புகழ்ச்சிக்காக என்ன செய்கிறாங்க, இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உலக ஆசீர்வாதங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, கண்களின் இச்சைகளுக்காக, ஆபாசத்துக்காக, பெருமைக்காக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்காக நான் தேடுறேன், ஓடுறேன். ஆனால் இப்படி நான் செய்கிறதுனால உண்மையும் இழந்துடுறேன், என் ஆன்மாவையும் இழந்துடுறேன். ஆண்டவரே,
கிருபை தாருங்க. என் ஆன்மாவுக்காக நான் உம்மை நாட வேண்டும், தேட வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும், உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும், உம்மில் நான் எப்போதும் இருக்க வேண்டும், உம்மை பின்பற்ற வேண்டும். அப்படி என்று சொல்லும்பொழுது இழந்ததை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவரை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இதுதான் நற்செய்தி. ஆனால் இன்றைக்கி நற்செய்தியை மாற்றி விட்டோம். நம்ம சுவிசேஷத்தையும் மாற்றி பணமாக்கிட்டோம். நம்ம எல்லாவற்றையும் காசாக்கிட்டோம், பணமாக்கிட்டோம், பேராக்கிட்டோம், விளம்பரமாக்கிட்டோம், சொத்தாக்கிட்டோம், கோடிகளாக்கிட்டோம், கட்டங்களாக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்த உண்மையான நற்செய்தியை நாம் விட்டுவிட்டோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவர் உண்மையான நற்செய்தியும் உண்மையான ஆன்மாவுக்கு வேண்டிய காரியங்களையும் நீங்கள் நானும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.